ஏதாவது பொருள் வாங்குறாங்க அப்படின்னாலே அதுக்கே 1 இயர் 2 இயர்ஸ் வாரண்டி அப்படின்ற மாதிரி ஆமா, சொல்லுவாங்க. ஆமா, 1000 ஆமா. 2000 செலவு. பல ஆமா. லட்சங்கள் போட்டு வீடு கட்டுறாங்க. ம். அதுக்கு யாரும் வாரண்டி குடுக்கறது இல்ல. வீட்டுக்கு மெயினா வரக்கூடிய விஷயங்கள் கிராக்ஸ், ம். ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர்ஸ், இந்த ஓதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் 10 இயர்ஸ்க்கு அந்த பிரச்சனை வந்ததுன்னா நீங்க நான் அட்ரஸ் பண்ணி ஃப்ரீ ஆஃப் கொடுக்குறோம். காஸ்ட்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுக்குறோம். போடக்கூடிய மெட்டீரியல் இப்போ சுவிட்ச் மத்த விஷயங்கள் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து யார் மாத்தி கொடுப்பா? ஓகே, ஸ்விட்ச் போயிடுச்சு, டேப் போயிடுச்சு, இல்ல உங்களுக்கு கதவுல கீல் போயிடுச்சு, லாக் போயிடுச்சு, என்ன விஷயங்கள் இருந்தாலும் பில்டிங்ல Okay. A to Z என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த 1 இயர்ல நம்ம பண்ணி கொடுத்துறோம். மாத்தியும் போகும். 8 மாசத்துல 10 மாசத்துல முடிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த டைமுக்குள்ள முடிக்கிறது இல்ல. என் சைட்ல இன்கேஸ் உங்க டிலே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மார்க்கெட் வேல்யூ என்ன உங்களுக்கு ரெண்ட் போகுதோ அந்த ரெண்ட்டை நான் பெனால்ட்டியா தரேன் உங்களுக்கு. மெட்டீரியல் காஸ்ட் ஏறிடுச்சு அப்படின்னா அது வந்து கிளைண்ட் வந்து கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்றாங்க. இல்ல சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் குறையுது. அந்த மாதிரி டைம்ல அப்போ குறைச்சு வாங்குறது இல்ல. உங்களுக்கு நல்ல அக்ரிமெண்ட் போடுறோம். அப்ப என்ன விலையோ அதுதான். 2200 ரூபாய்க்கு என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் சொல்றீங்களோ அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதே மாதிரி வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஆனா 2000 ரூபாய் இல்ல 1950 ரூபாய் இந்த ரேட்டுக்கே பண்றாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? நான் எத்தனை ராடு யூஸ் பண்றேன், அவர் எவ்வளவு ராடு யூஸ் பண்றாருன்னு நீங்க பார்க்கணும். ரூஃபுக்கு M20னா M20 கரெக்டா போடுறாரா நீங்க பார்க்கணும். ஒரு பாத்ரூம்னாலும் உங்க டெரஸ்னாலும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு தான் அடுத்த விஷயங்கள் நீங்க பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். நம்ம 4 feet பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்குறோம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் கிளைண்ட் பார்க்கணும்.